இந்த மகிமையான காலை வேலைக்காய் ஜப வேலைக்காக உயிர் தந்த மகிமையின் இந்த வல்லமையின் ஜீவனுள்ள நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மகிமையானவைகளை செய்யும் மகிமையான தேவனுடைய மகிமை பலமா இந்த நாளில் இந்த காலையில் வெளிப்படுவதாக மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தாங்க இந்த பண்டிகையின் நாளை அப்பா. எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. மக்களை உமது சமூகத்திலிருந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்புங்க. எல்லா குறைகளையும் மன்னிங்க. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் மிக நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நல்ல கைகளை அசைத்து எல்லா தெய்வ பிள்ளைகளும் சந்தோஷமா ஒரு முறை ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு நம்முடைய மக்கள் இருக்கிறார். கைகளை தட்டி அப்பாவை சந்தோஷமா இந்த கால வேலைக்காக, இந்த பண்டிகை மகிமையின் நாளுக்காக, வேலைக்காக ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசேஷித்த பண்டிகையின் நாள் இது. அதனால இந்த நாளில் உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமையை நினைத்து, விசேஷித்த இந்த மகிமை நாளை நினைத்து நாம் பாட போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஹல்லேலூயா பாடுவோம். உயிர் தெழுந்த இயேசுவின் மகிமையான நாள். எல்லாரும் சந்தோஷமா நல்லா கைகளை தட்டி அனுபவமா சந்தோஷமா. Thank you, Lord. Hallelujah.
நாளிலே நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு வெற்றி தான். ஆமென். இயேசு சிலுவையின் மேல் வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அதே வெற்றி ஆண்டவர் நமக்கும் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடோவா அற்புதர், அற்புதர் இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம்முடைய இயேசு என்றைக்கும் அற்புதரே. அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்தபோதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்தபோதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்தபோதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்தபோதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலோ எங்களை பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலோ எங்களை பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோல காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகோல காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் சிறுமையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அலைகடல் சிறுமையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆதிலும் ஒன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆதிலும் ஒன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் என்கிற பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கண்கள் ஓடிடவே, வேதாள
यीशु जिंदा हुआ, आओ सबसे இல்லையா? यीशु यीशु मेरा यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें आनंद आनंद से नाचते गाते हुए, आनंद आनंद से नाचते गाते हुए यीशु हुआ, आओ सबसे कहें यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें दुनिया में आया लहू बहाया मारा मेरे लिए, दुनिया में आया लहू बहाया मारा मेरे लिए, जिसने जीवता शैतान का पीछे हुआ बंधन को तोड़ लिया, जिसने जीवता शैतान का पीछे हुआ बंधन को तोड़ लिया, यीशु 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 जिंदा हुआ, आओ सबसे कहें यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें जो कोई आया उतार पाया यीशु नया सा है, जो कोई आया उतार पाया यीशु नया सा है, हाथों से छूता गले लगाता खुशियों से है भरता, हाथों से छूता गले लगाता खुशियों से है भरता, यीशु यीशु मेरा यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें उठाने वालों उठो चलो यीशु आने वाला, उठाने वालों उठो चलो यीशु आने वाला, तैयार करो पवित्र करो जाना है उसके साथ, तैयार करो पवित्र करो जाना है उसके साथ, यीशु यीशु मेरा यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें आनंद आनंद से नाचते गाते हुए, आनंद आनंद से नाचते गाते हुए यीशु यीशु मेरा यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें மரித்தோரிலிருந்து இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற செய்தியை சீஷர்கள் கேட்டபோது வேதம் நமக்கு சொல்லுது, அந்த செய்தியை கேட்ட ஸ்திரீகளும் சரி, அந்த செய்தியை கேட்ட சீஷர்களும் சரி, யாருமே நடந்து வந்து பார்க்கலையா, யாருமே நடந்து போயும் சொல்லலையா, அந்த செய்தி காதுக்கு வந்ததும் வேதம் நமக்கு சொல்லுது, ஸ்திரீகள் ஓடுகிறாங்க, சீஷர்கள் ஓடுறாங்க, பேதுரு ஓடுறார். பேதுருக்கு செய்தி வந்தது, இயேசு உயிர் தெழுந்தார், அவரை வைத்த இடத்திலே அவருடைய சரீரத்தை காதோம், அவர் சொன்னது போல உயிர் தெழுந்தார் என்கிற செய்தி வந்தபோது வேதம் சொல்லுகிறது, பேதுரு வேகமாய் ஓடுகிறார், அவரோடு கூட இன்னொரு சீஷரும் வேகமாய் ஓடுகிறார். ஆனா அந்த சீஷர் பேதுருவ ஓட்டத்துல முந்திட்டார். நான் நம்புறேன் அந்த சீஷன் யோவான் தவிர யாருமே கிடையாது. ஏன்னா பைபிள் உள்ள எல்லா சம்பவத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்படின்னு வரும்போது இந்த பேதுரு யோவான் பேதுரு யோவான் பேதுரு யோவான் தான் சம்பவம், நிறைய சம்பவம் வரும். சோ இயேசு உயிர் தெழுந்த செய்தி
சீஷர்களுக்குள்ளே ஸ்திரீகளுக்குள்ளே மகா பெரிய உற்சாகத்தை கொண்டு வந்தது. எல்லாரும் ஓடுறாங்க, ஓடி போய் சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், கல்லறையில் அவர் இல்லை, கல்லறை அவரை அடக்க முடியல, மரணம் அவரை ஜெயிக்க முடியல, அவர் உயிர்த்தெழுந்தார். சந்தோஷமா ஓடி போய் செய்தி சொல்றாங்க. நடந்து சொல்லலாம், நமக்கு அதே செய்தி தான். துன்பத்துல, துக்கத்துல, வேதனையில, கவலையில, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நமக்கு ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுமா? அவர் நமக்காக மரித்தார், உண்மைதான். நமக்காக பாடுபட்டார், உண்மைதான். நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தினார். எழுந்தினவர் இன்றைக்கும் ஜீவனோடு நம்மிடத்தில் இருக்கிறார். அந்த ஒரு எண்ணத்தோடு என் ஆண்டவர் இருக்கிறார். நான் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. அவர் எனக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்வார். சரியான நேரத்துல, சரியான வேலையில அவர் செய்வார். நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த எண்ணத்தோட, அந்த நினைவோட என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதியா இருக்கிறார். அந்த உற்சாகத்தோட நம்ம இன்னும் ஒரே ஒரு பாடல் மாத்திரம் பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சந்தோஷமா பாட போகிறோம், உற்சாகமா பாட போகிறோம். பேதுரு ஓடினார், மூச்சு அப்படி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டம். பின்னால வந்த சீசன் அதனால முன்னால போயிட்டான். பின்னால வந்தது சாதாரணமான சீசன் கிடையாது. யோவான், இயேசுடைய மார்புல சாய்ந்திருந்த யோவான், இயேசு உயிர்த்தெழுந்தார்னு கேள்விப்பட்ட உடனே அவனால அடக்க முடியல. மூச்சு போனாலும் பரவாயில்ல, ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தாரு, அதை நான் போய் பார்க்கட்டும் வேகமா. நிறைய நேரம் நமக்கு அந்த மூச்சு வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா, நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுகிறார்னு வேதம் சொல்லுது. அந்த ஒரு பெருமூச்சோட இயேசு எனக்காக இருக்கிறார், இயேசு எனக்காக இருக்கிறார் ஐயா, இயேசு எனக்காக இருக்கிறார் ஐயா. நான் கவலைப்பட வேண்டிய தேவை. பாடுவோமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் இன்னொரு முறை கூட பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கைதட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கைதட்டி பாடிடுவோம்.
தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை இந்த பகல் வேலையில உங்களோடு இடைபடுவதாக, உங்களுடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டியது, நடக்கப்பட வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பலமாய் செய்வதாக. ஆமென். ஒரு விசை கூட கைகளை தட்டி சந்தோஷமாக எடுத்துக்கொள்வோம். அப்படியே நம்முடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வேகமா எடுத்துக்கொள்வோம். 28வது அதிகாரம் 7வது வசனம் மாத்திரம் நம்ம வாசிப்போம். அதற்கு முன்பு நம்ம சில வசனங்களை தியானித்து நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதோடைய 7வது வசனம். வாசிங்க வசனத்தை. ஏழாவது வசனமா? 6 வாசிங்க. இதே தான். சரி, ஓகே. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க. இதுல இந்த வாக்கியத்தை நல்லா கவனிக்கணும் பாருங்க. எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய கவனம் இதற்கு மேல வரணும். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நல்லா அழுத்தமாக எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி இந்த பகுதி. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே, தீர்க்கதரிசி சொன்னபடியே சொல்லப்படல. தாம் சொன்னபடியே இயேசு என்னானாராம்? தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தாராம். தீர்க்கதரிசிகள் சொன்னதாக இல்லை, மக்கள் சொன்னதாகவும் இல்லை. தெளிவான வேத வசனம் நமக்கு சொல்லுது, தாம் சொன்னபடியே இயேசு என்ன பண்ணாராம்? உயிர்த்தெழுந்தாராம். நல்லா கவனிக்கணும் அன்பு தெய்வ பிள்ளைகளே. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது 33 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்த அந்த நாட்களிலே இயேசு பல முறை சொல்லுகிற ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் சொன்னபடியே, அவர் சொன்னபடியே. அவர் சொன்னார்ல அன்னைக்கு, அவர் அன்னைக்கு சொன்னார்ல, அவர் சொன்னபடியே அவர் என்ன பண்ணாரா? உயிர்த்தெழுந்தாரா. இயேசு இந்த பூமியில இருந்த நாட்கள்ல பல முறை தம் சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை உண்டு. தம்மை சூழ்ந்து நிற்கிற மக்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தை தான் அழுத்தமாக யார் சொல்கிறார் தெரியுமா? இந்த வார்த்தை யார் சொல்ற? பாருங்களேன், யார் சொல்ற அந்த வார்த்தையை? பாருங்க, பைபிள கொண்டு வந்திருந்தா பாருங்க. பைபிள யார் சொல்ற வார்த்தை? இல்ல, மரியாதை சொல்றா. நல்லா பாருங்க, யார் சொல்ற வார்த்தை? கல்லறையில இயேசுவை பார்க்க வந்த அந்த ஸ்திரீகளுக்கு தேவ தூதன் என்ன பண்றாரு? சொல்றாரு. அப்ப தேவ தூதன் சொல்லுகிற வார்த்தை, தேவ தூதன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே அவர் என்னன்னா உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னது போலவே. அப்ப இந்த தேவ தூதனுக்கு கூட தெரியுது, அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்னது இந்த தேவ தூதனுக்கும் நல்ல ஞாபகத்தில் இருக்க பாருங்க. தேவ தூதன் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா எல்லாரும் கல்லறையை நோக்கி பார்த்து இருக்கிறாங்க. ஸ்திரீகள் ஆனாலும் சீஷர்கள் ஆனாலும் எல்லாரும் கல்லறையை நோக்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த தேவ தூதன் சொல்லுகிறான், அவர் கல்லறையில் இல்லப்பா. அவர் ஒன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் ஒன்னு சொன்னார் பத்தியலாது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் சொன்னபடியே, அவர் சொன்னார்ல, அதன்படியே
அவர் சொன்னபடியே அவர் என்ன ஆனாராம்? அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தாராம். ஆமென். எத்தனை முறை இயேசு சொன்னார்? எங்கெல்லாம் இயேசு சொன்னார்? நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி அதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனத்துல அவர் முதலாவது சொல்லுகிறத பாருங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். என்ன சொன்னாரா? என்ன சொன்னாரா? சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இது முதல் வசனம், இது முதல் விஷயம், இது முதல் காரியம். என்ன அப்படின்னா, இயேசு அன்னைக்கே சொல்ல என்ன பண்ணாரு? ஆரம்பித்தார். பூமியில உள்ள அந்த நாட்கள்ல அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, அன்னைக்கே சொல்லுகிறார், இதெல்லாம் சம்பவம் நடக்கும், இதெல்லாம் சம்பவமாகும், இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு சொல்லி அன்னைக்கே இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? சொல்லுகிறார். ஆமென், ஆமென். சரி, இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். வாசிங்க ஒரு முறை, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் சாகிறதற்கு முன்னாலே சொல்றாருன்னா, சாகிறதற்கெல்லாம் காரணம் இவங்கதான். அப்படிதானே சொல்றாரு. அவர் சாகணும், ஆனா சாகிறதற்கு முன்னாலே சொல்றாருன்னா, சாகிறதற்கு காரணம் யாரு? சபையில உள்ள மூப்பர். இயேசுவே சொல்றாருன்னா, சாகிறதற்கு காரணம் யாரு? மூப்பர். அடுத்து பாஸ்டர். அடுத்து பைபிள் பைபிள் பைபிள். நான் வசனம், நாலேஜ், வசனம் எனக்கு அப்படி இப்படிலாம் சொல்றாங்களா அவங்க? பல பாடுகள் பட்டு. அடுத்து இருந்தா இயேசு கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாகவே சொல்லிட்டாரு, என்ன கொலை செய்ய போறது மூப்பர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர், இவர்கள் தான் என்ன படாத பாடுபடுத்தி என்ன என்ன செய்ய போறாங்க? கொலை செய்ய போறாங்க. சரி, நல்லா ஆண்டவர் சாகிறதற்கு முன்னாலே, அவரை கொலை செய்யறதற்கு முன்னாலே சொல்லிட்டார் தெளிவா. யார் யாரெல்லாம் என்ன என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டார். முதலே சொல்லிட்டார். ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. கொலை உண்டு. வாசிங்க வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்கள. அது ஏன் சொல்லணும்? அது முக்கியமா? யார் என்ன கொலை பண்ண போறாங்க? ஓகே, சரி, சொல்லியாச்சு. அதுக்கு மேல என்னன்னு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? 3ஆம் நாளிலே எழுந்திருக்க. நல்லா கவனிக்கணும். முதலாவது அந்த விஷயத்தை நம்ம விட்டுருவோம். அது கொலை செய்யற அந்த விஷயத்தை நம்ம டோட்டலி விட்டுருவோம். ஆனா அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் நாளிலே நான் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. என்ன தெரியுமா? இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம சொல்றது போல 3வது நாள் உயிரோட எழும்பினார். ஆனா அந்த கல்லறை இருக்கு பார்த்தீங்களா, இயேசுவுக்காக அந்த கல்லறை திறக்கப்படல. இயேசு கல்லறையை திறந்து வெளியில வரல. அந்த கல்லறையினுடைய கல்ல தேவ தூதர்கள் வந்துதான் என்ன பண்ணாங்க? புரட்டுனாங்க, தள்ளுனாங்க. தள்ளுன உடனே இயேசு உள்ள இருந்து வெளியில வந்தாரா? அப்ப இயேசு அதற்கு முன்பாகவே என்ன ஆயிட்டார்னா உயிர் தெழுந்து விட்டார்.
தேவ தூதர்கள் வந்து கல்ல தள்ளி ஐயா வெளியில வாங்க அப்படிங்கல. நல்லா கவனிக்கணும். இயேசு முன்பதாகவே உயிர் தெழுந்தார். எனக்கு ஒரு எண்ணம் வந்து என்ன தெரியுமா, ஒருவேளை முதல் நாள்ல இயேசு உயிர் தெழுந்து விட்டாரோ? என்னைக்கு இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார்? வெள்ளிக்கிழமை, அப்படித்தானே? என்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்டார்? வெள்ளிக்கிழமை, அப்படித்தானே? சரி, வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணப்பட்டார். அப்ப எனக்கு ஒரு எண்ணம், அடக்கம் பண்ண உடனே இயேசு உயிர் தெழுந்து விட்டாரா? ஏன்னா 3 நாள் அவர் கல்லறையில், அப்படி என்ன கல்லறையில் எங்க இருந்திருப்பாரு? இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பொதுவான ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. நான் தியானிக்க ஆரம்பித்த வேதத்தை. அப்ப என்னுடைய எண்ணங்கள் தப்பானது, என்னுடைய எண்ணங்கள் தவறானது. முதலாவது நாள் அவர் உயிர் தெழுந்திருக்கவில்லை, 2வது நாளே அவர் உயிர் தெழுந்திருக்கவில்லை. வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையிலே 3ஆம் நாளிலே இயேசு என்ன செய்தாராம்? உயிர் தெழுந்தார். அப்படிங்கிறது இயேசுவே ஆழமாக சொல்கிறார் பாருங்க. 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். ஒரு நாளை ஆண்டவர் குறிக்கிறார், ஒரு நாளை ஆண்டவர் காண்பிக்கிறார். 3ஆம் நாள் என்கிற ஒரு நாள்ல தான் நான் எழுந்திருக்க வேண்டும், நான் உயிர் தெழ வேண்டும். ஆமென். மத்தேயு 17:23 வாசிங்க. அடுத்து 2வது அவர்கள் அவரே எத்தனாவது நாள்? சரியா வாசிங்க. ஆகிலும் 3ஆம் நாளிலே, 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். 2வது வசனம் பாருங்க. முதல் வசனம் நமக்கு சொல்லுது, இயேசு சொல்கிறார் 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும். இங்கே செகண்ட் வசனம் சொல்லுதுன்னா 3ஆம் நாளிலே அவர் என்ன பண்ணணுமா? உயிர் தெழுந்திருக்க. நல்லா கவனிக்கணும். இந்த 3ஆம் நாள் அப்படிங்கிறது எவ்வளவு அழுத்தமாக சொல்லப்பட்டது அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் குறித்திருக்கிற ஒரு நாள் 3ஆம் நாள். மத்தேயு 20:19 வாசிங்க. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் பிரஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். மறுபடியும் பாருங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இருப்பார். மத்தேயுல இந்த 3 வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது பாருங்க. 3 வசனங்களை நமக்கு 3ஆம் நாளிலே, 3ஆம் நாளிலே, 3ஆம் நாளிலே இயேசு எழுந்திருக்க வேண்டும், இயேசு உயிர் தெழ வேண்டும், இயேசு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். 3 வசனங்களும் காண்பிக்கிறது. மார்க் என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் 9:31 வாசிங்க. கொல்லப்பட்டு மார்க் 4வது வசனம் பாருங்க. 4வது வசனம், 4வது வசனம் மார்க் சொல்றாரு 9:31 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார். மார்க் 10:34 வாசிங்க. 5வது வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பரியாசம் பண்ணி ஆகிலும் 3ஆம் நாள் என்றார். 5வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஐந்தாவது வசனம் சொல்லுது, மார்க் சொல்றாரு அவர் 3ஆம் நாளிலே உயிரோடே எழுந்து இருப்பார். ஆமென். கவனிக்கலாம். அடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. லூக்கா என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயில இருந்து 3 காண்பித்தேன், மார்க்ல இருந்து காண்பித்தேன். லூக்கா என்ன சொல்றாரு பாருங்க. 9:22 வாசிங்க. லூக்கா
சொன்னார். ஆமென். எத்தனை வசனம்? 5. இது எத்தனை? 6. 7வது காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிப்போம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனுக்கு ஓகே, லூக்கா 24:7 வாசிங்க. மன்னிக்கணும் அது கொஞ்சம். அடுத்த வசனம் சொல்லுது 3வது நாளிலே வாசிங்க. என்ன எழுது? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மூன்றாம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு. இப்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன். இயேசு சொன்னதை உங்களுக்கு வசனம் 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 வசனமாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஞாபகமாக்குகிறேன். அதே லூக்கா 24:46 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. எத்தனாவது வசனம் இது? இல்ல அந்த லைன் 8வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. பாருங்க, மத்தேயில இருந்து காண்பித்தேன், உங்களுக்கு மார்க்ல இருந்து காண்பித்தேன், லூக்கால இருந்து காண்பித்தேன். இனி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து காண்பிக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:40 எடுங்க பாப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:40. மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். எத்தனாவது வசனம்? 9. 10வது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது லூக்கா தன்னுடைய புஸ்தகத்துல எழுதுறாரு. ஓகே, சரி, 10வது காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு சொல்லுகிறதை நம்ம வாசிப்போம், கவனிப்போம். 1 கொரிந்தியர் 15:4 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:4. மூன்றாம் நாளிலே, சரி, எத்தனை வசனம் இது மொத்தம்? 10 வசனத்துல நல்லா கவனிங்க. மூன்றாம் நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். மூன்றாம் நாளிலே இயேசு உயிர்த்தெழ வேண்டும். மூன்றாம் நாளிலே இயேசு உயிர்த்து எழுந்து இருப்பார். அந்த மூன்றாம் நாளிலே என்கிறதை வேதம் எவ்வளவு நமக்கு ஒரு ஆணித்தரமாக, அவ்வளவு அழுத்தமாக ஏன் காண்பிக்கிறது தெரியுமா? நல்ல கவனிங்க. இந்த மூன்றாம் நாள் அப்படிங்கிறத பரலோகம் முடிவு பண்ணது, தெய்வம் முடிவு பண்ணின நாள் தான் இந்த மூன்றாம் நாளிலே. இயேசு மனுகுலத்தின் பாவத்திற்காக சிலுவையை சகித்து, சிலுவை மேல் பாவத்தை சுமர்ந்து, சிலுவை மேலே அவர் தன்னை பலியாக்கி, அவர் சிலுவை மேல் வெற்றி சிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பது, நல்ல கவனிங்க, அந்த நாள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நாளை தெய்வம் நிர்ணயித்த நாள். இந்த மூன்றாம் நாளிலே இது நடக்க வேண்டும். யாருமே எதிர்பார்த்திராத, யாருமே நினைத்திராத, யாருடைய எண்ணத்திலும் உதித்திராத அந்த மூன்றாம் நாளிலே இது நடக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு முதல் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், இந்த மூன்றாவது நாள்ல பரலோகம் ஒரு பெரிய திட்டத்தை வைக்குது பாருங்க. இந்த மூன்றாவது நாள்ல இது நடக்க வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இன்னும் வேத புஸ்தகத்துல நம்ம நல்லா கவனித்தோம்னா இந்த மூன்றாம் நாளுக்குரிய சில மகிமையை கூட நம்ம பார்க்க முடியும். நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
இந்த மூன்றாவது நாளின் சில மகிமை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் வாசித்து பார்த்தால் இந்த மூன்றாவது நாளின் மகிமையை அங்க நம்ம காண முடியும். வாசிங்க. தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவனது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகிய மூன்றாம் நாள் ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது நாளின் மகிமை என்ன தெரியுமா? மூன்றாவது நாள்ல தான் வேதம் சொல்கிறது பூமியே வெளியில வந்ததையா. இந்த மூன்றாவது நாளின் மகிமையை விளங்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது நாள்ல தான் பூமியே வெளிப்படுது. தண்ணீர் ஒரு பக்கம் ஒதுங்குது. ஒதுங்குற தண்ணீருக்கு வேதம் சமுத்திரம் என்று பெயர் சொல்லுது. இங்கே ஒதுங்கப்பட்ட அந்த பூமிக்கு தேவன் பூமி என்று பெயரிட்டு அதுல எல்லா விதமான எல்லா ஜாதிகள், எல்லா வகையான புல் பூண்டுகள், செடிகள், மரங்கள், எல்லா விதமான அந்த வகையுடைய விதைகளை தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? முளைப்பிக்கிறார். இந்த மூன்றாவது நாளின் மகிமை தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு மகிமையா இருக்குது. இன்று வரைக்கும் இந்த பூமி நமக்கு கோதுமை, தானியங்களை, வேணுங்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறது. அந்த மூன்றாவது நாளின் மகிமை பாருங்க. ஆண்டவர் படைத்த படைப்புல மூன்றாவது நாளின் மகிமை தான் இவைகள். மனிதனுக்கு பூமிக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த மூன்றாவது நாள்ல ஆண்டவர் உண்டாக்குகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மூன்றாம் நாளின் மகிமையை வேதம் நமக்கு இன்னும் நிறைய காண்பிக்கிறது. என்னன்னே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 22:4 வாசிங்க. மூன்றாம் நாளின் இன்னொரு மகிமையை பாருங்க. மூன்றாம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து மோரியா மலையை கண்டான். மூன்றாம் நாள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற பர்வதத்தை ஆபிரகாம் மூன்றாம் நாளிலே தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது. அப்ப மூன்றாம் நாள் என்கிறது நமக்கு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய ஒரு நாள். முதலாவது வேதம் சொல்லுது மூன்றாம் நாளிலே மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் பூமியிலே தேவன் முளைப்பிக்க பண்ணினார். இங்க இரண்டாவது வேதம் சொல்கிறது ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு மோரியா மலைக்கு போக மூன்றாம் நாளிலே கண்ணை ஏறெடுத்து பார்த்த போதுதான் அவனுக்கு தெரியுது அவன் போக வேண்டிய இடம் எங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துட்டு, என்ன தெரியுமா? ஆண்டவர் இங்க இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஏன்னா 3 நாள் அவன் ரொம்ப கவலையா இருந்தான். முதல் நாள் நான் பயங்கரமான கவலையா இருந்தான். என் பிள்ளைய பலியிட போகிறேன், என் பிள்ளைய பலியாக கொடுக்க போகிறேன். 2வது நாளும் பயங்கரமான நிலைமை. ஆனா 3வது நாள் அந்த கர்த்தரின் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கிற அந்த மோரியா மலைக்கு போன போது அதை பார்த்த போது அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துட்டு, நான் அழிய மாட்டேன், நான் வெறுமையோடு திரும்ப மாட்டேன், எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த 3வது நாள் ஆபிரகாமுக்கு உண்டாக்கி கொடுத்தது. ஆமென். இன்னும் சில 3வது நாளின் மகிமையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனா மலையின் மேல் இறங்குவார். இதுவரைக்கும் பார்த்திராத இஸ்ரவேல் மக்கள் ஒரு 3ஆம் நாளை ஆண்டவர் முடிவு பண்ணுகிறார். அந்த 3ஆம் நாளிலே ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக வந்து வெளிப்படுகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலை மேலே இறங்குவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மூன்றாம் நாளின் மகிமை ஒன்று, மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் கொடுக்கிறார். 2, நம்பிக்கை இல்லாத மனுஷனுக்கு நம்பிக்கை வருகிற ஒரு மூன்றாவது நாள். மூன்றாவது இங்கே கர்த்தரே பிரத்யட்சமாக வெளிப்படுகிற ஒரு மூன்றாவது நாள். ஆமென். 4வது இன்னும் மகிமை காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2:1 வாசிங்க. இது ஒரு 3வது நாள் பாருங்க. இந்த 3வது நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் என்ன வருது. உலகத்திலே இதுவரைக்கும் எந்த கல்யாணமும் 2000 வருஷமா பேசப்படல. 2000 வருஷமா பேசப்படுற ஒரே ஒரு கல்யாணம், அது எந்த கல்யாணம்? கானா ஒரு கல்யாணம் தான் இதுவரைக்கும் பேசப்படுது. பார்த்தீங்களா, அவ்வளவு பெரிய சகாப்தத்தை, அவ்வளவு பெரிய ஒரு வரலாறை உண்டாக்கி இருக்கிறது. 4வது 3ஆம் நாளின் மகிமை, கலிலேயாவில் உள்ள கானாவில் ஒரு கல்யாணம் நடந்தது. பிளான் என்ன தெரியுமா? 2ஆம் நாளில் அல்ல, 1ஆம் நாளில் அல்ல, பிளான் 3ஆம் நாளில். ஆமென். இந்த 3ஆம் நாள் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே. இந்த 3ஆம் நாள் ஆண்டவரே பிளான் பண்ணி வைத்திருக்கிற ஒரு நாள். இந்த 3வது நாளின் 4வது மகிமையை நம்ம பார்க்கிறோம். கானாவு ஒரு கல்யாணத்துல நடந்த சம்பவம் இன்றைக்கு வரைக்குமா, எத்தனை காலம் வரைக்கும் அது என்ன செய்யாது, நீங்காத ஒரு சரித்திரமாக நம்முடைய இதயத்தில் இருக்கிறது. இந்த 3ஆம் நாளிலே இயேசு உயிர் தெழுந்திருப்பார் என்று மத்தேயு சொன்னது போல, மார்க்கு சொன்னது போல, லூக்கா சொன்னது போல, அப்போஸ்தலர்கள் சொன்னது போல, இந்த 3வது நாளின் மகிமையை குறித்தும் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க. இந்த 3வது நாளிலே நம்ம பார்க்கிறோம், பூமியிலே மனிதனுக்கு தேவையான எல்லா தேவைகள் கிடைக்குது. 2வது வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது இந்த 3வது நாளிலே. 3வது நம்ம பார்த்தோம், 3ஆம் நாள்ல தெய்வமே பிரத்யட்சமாக வெளிப்படுகிறார். 4வது 3ஆம் நாளின் அதிசயம் பெரிய வரலாறாக, பெரிய சாதனையாக மாறுகிறது. ஆமென். இந்த 3வது நாள் இவ்வளவு விசேஷமா உங்களுக்கு காண்பிக்க காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் இந்த நாளும் ஒரு 3வது நாளே. ஹல்லேலூயா. இது 2வது நாள் கிடையாது, இது முதல் நாள் கிடையாது. இந்த நாளும் இயேசு உயிர் தெழுந்த உயிர்ப்பின் நாளாகிய 3ஆம் நாளாக இருக்கிறது. கட்டாயம் 3ஆம் நாள் தான் இது. இதுலயும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். சரி, இந்த 3வது நாளின் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சில நிமிடங்கள் நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். இந்த 3ஆம் நாள், பரலோகம் நியமித்த இந்த 3வது நாள்ல வேதம் நமக்கு காண்பிக்கிற இந்த 3வது நாளின் மகிமையில நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மரித்த இயேசு கிறிஸ்து, நல்லா புரிந்து கொள்ளணும், மரித்த இயேசு கிறிஸ்து இந்த 3வது நாளிலே மரணத்தை ஜெயித்து, மரணத்தின் கூரை ஒடித்து, பாதாளத்தை ஜெயித்து, பாதாளத்தின் வாசலையும் அடைத்து, கல்லறையையும் ஜெயித்து, இயேசுவுக்காக அறையே பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன அறை? கல்லறை. அது ஒரு அறை, அத கல்லுனால மூடி வைப்பாங்க, அதுக்கு பேரு கல்லறை. அல்லாம கல்லுனால செய்யப்பட்டது கிடையாது. அது செய்திருக்கிறத மூடி வைத்திருக்கிறது ஒரு கல்லு. அந்த நாட்கள்ல ஒரு கல்லு இருக்கும். அந்த நாட்கள்ல இருக்கிற கல்லறை இப்படிதான் இருக்கும், ஒண்ணு பூமிக்கு அடியில இருக்கும், இப்படி தோண்டிக்கிட்டு உள்ள போகும் ஆழமா. இல்லைன்னா அந்த கல்லுகள்னால ஒரு அறை மாதிரி செய்து வைத்திருப்பாங்க. இப்படி அந்த நாட்கள்ல இருந்த கல்லறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா எப்படி கல்லறையா இருந்தாலும் அதற்கு ஒரு கல்லு மூடி வச்சிருப்பாங்க. அந்த கல்லை மூடி வைக்கிறாங்க பத்தியெல்லாம், அதனாலதான் அதற்கு பேரு கல்லு அறை, கல்லறை. இந்த இயேசு என்ன செய்கிறார்? இந்த 3வது நாள்ல
எல்லாருக்கும் சேலஞ்சாக, எல்லாரும் பார்க்க, முழு உலகமே பார்க்க, முழு பூமியின் மக்களே பார்க்க, இந்த மூன்றாவது நாள் இயேசு என்ன பண்ணுகிறார் தெரியுமா? இந்த மரணத்தின் கூரை ஒடிக்கிறார், இந்த மரண சங்கிலியை தகர்க்கிறார், இந்த மரண ஆயுதத்தை முறிக்கிறார், இந்த மரணத்தின் வலைகளை, சிக்கல்களை, பின்னல்களை எல்லாம் கிழிக்கிறார். அவர் முழு உலகத்திற்கு காண்பிக்கிறார் இந்த மூன்றாவது நாளிலே, மரணத்தை ஜெயிக்கக்கூடிய கிறிஸ்து நான். மரணம் என்னை ஜெயிக்க முடியாது. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்தை சாதாரணமாக அப்படின்னு நினைக்கிறார். அவர் செய்து காண்பித்தார். இந்த மூன்றாவது நாள் இயேசு மரணத்தின் கூரை ஒட்டித்து காண்பித்தார். அதான் இயேசு சொன்னார், மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னார். அந்த மூன்றாம் நாளிலே இயேசு காண்பித்த ஒரு விசேஷித்த மகிமை என்ன தெரியுமா? மரணத்தை என்ன செய்தார்? இயேசு ஜெயித்து காண்பித்தார். வசனம் சொல்கிறது, சிலுவையின் மேலே இயேசு என்ன செய்தாரா? வெற்றி. எல்லாரும் நினைச்சாங்க முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் நினைச்சாங்க. அடிக்க முடிஞ்சவங்க அடிச்சாங்க, துப்ப முடிஞ்சவங்க துப்பதாங்க, பரியாசம் பண்ண முடிஞ்சவங்க பரியாசம் பண்ணாங்க, வஸ்திரத்தை கலைச்ச முடிஞ்சவங்க வஸ்திரத்தை கலைச்சாங்க, சாட்டையினால் அடிக்க முடிந்தவங்க சாட்டையினால் அடித்தாங்க, முள் கிரீடத்தை தலையில குத்த நினைத்தவங்க அதையும் குத்திட்டாங்க, ஈட்டியினால குத்த நினைத்தவங்க விழாவில் அதையும் குத்திட்டாங்க, கையில ஆணி அடிக்க நினைத்தவங்க ஆணி அடிச்சிட்டாங்க, கால்ல ஆணி அடிக்க நினைச்சவங்க அதையும் செய்தாங்க. எல்லாம் சாதிச்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டா உடம்புல இருந்து 6 லிட்டர் ரத்தமும் வெளியேறிட்டு, ரத்தமே இல்லை. ஒரு ஆய்வு அப்படி சொல்லுகிறது, இயேசுடைய சரீரத்துல ஒரு ரத்தமும் இல்லை, எல்லாம் வெளியேறிட்டு. இப்ப இயேசுடைய சரீரத்துல ரத்தமும் இல்லை, ஜீவனே இல்லை, எல்லாமே டெட் பாடி ஆயிட்டு. அந்த சிலுவையில மனுஷன் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சீக்கிரத்திலே மரணம் வரும். மரணம் வரலனாலும் கால் எலும்ப உடைச்சியாவது கொண்டு விடுவாங்க. அவ்வளவு மோசமான தண்டனை அந்த தண்டனை. நல்ல கவனிங்க, இயேசுவை முற்றிலுமாக அடித்து கொன்னுட்டாங்க, கொலை செய்வார்கள். வசனம் அப்படி சொல்லுது, நான் உங்களுக்கு காண்பித்தார் அந்த வசனம். என்ன செய்தார்கள்? இயேசுவை கொலை செய்தார்கள், கொலை செஞ்சுட்டாங்க, கொன்னு விட்டாங்க. கொன்னு போட்ட பிறகு கூட அந்த சரீரம் இருக்கு பார்த்தீங்களா? வேற சரீரம் கிடையாது, வேற சரீரம் இல்ல, அதே சேம் சரீரம். வேதம் சொல்லுகிறது, மூன்றாம் நாளிலே அதே சரீரம், எந்த மரணம் அவரை பயமுறுத்தி அடித்து கொண்டதோ அதே மரணத்திற்கு முன்பாக சேலஞ்சா இயேசு எழும்பி வெளியில வருகிறார். அதே மரணத்திற்கு முன்பாக, அதே மரணத்திற்கு முன்பாக எந்த மரணம் அவரை அழிக்கணும் நினைச்சோம், எந்த மரணம் அவரை மூடணும் நினைச்சோம், எந்த மரணம் அவரை ஒண்ணுக்கெல்லாம் நினைச்சோம், அதே மரணத்தை இயேசு மூன்றாம் நாள் ஜெயித்துக்கிட்டு அப்படி முன்னால வார. முழு உலகமே பார்க்குது, ஆஹா இவர் யார், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர். நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இவர் இறைவனா இருக்கிறார், மெய்யாகவே இவர் தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேதம் அதற்கு நமக்கு சாட்சி சொல்லுகிறது. அவருடைய ஊழியமே அப்படிப்பட்டது தான், அவருடைய ஜனங்களுக்குள்ளே நடக்கிற கிரியைகளும் அப்படிப்பட்டதான்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? 1 ராஜாக்கள் 17:21 படிச்சு பாருங்க. வேகமா இட்லி ஆகிறாங்க சீக்கிரம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, 3 வந்துட்டா 3 தரம், சரி, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். பழைய ஏற்பாடு காலத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டுடைய மக்களுக்குள்ளே இந்த வல்லமை எவ்வளவு பயங்கரமாக வேலை ஆகுதுன்னு பாருங்க. எலியாவின் நாட்கள்ல வேதம் நமக்கு சொல்லுகிறது,
ஒரு குழந்தை இறந்த போது எலியா அந்த பிள்ளையின் மேலுமே என்ன செய்கிறாரு? விழுந்து கிடந்து ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அங்கே மரணத்தின் கூரை காணாமல் போக பண்ணுகிறார். மரித்த குழந்தை வேதம் சொல்கிறது திரும்ப உயிரோடு எழும்பினதா. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன பழக்கம் ஆயிட்டு தருவா? நமக்கு ஒப்பாத வைக்கிற பழக்கம் ரொம்ப ஆயிட்டு. என்ன பழக்கம் சொல்லுங்க? சாகிறதுக்கு முன்னாலே ஆளை சாகடிக்கிற கிருபை நிறைய உண்டாயிடுச்சு நமக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போகும்போது அது சாகல உயிரோட தான் இருக்கு, டெலிவரிக்கு தான் போகுது, அது ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகுது. இவங்களே கொண்டு விடுவாங்க அழுதே. அது ஜாகுதோ இல்லையோ இவங்க அழுகிற அழுகையிலே அது வேறும் போது. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாடே நமக்கு எவ்வளவு பெரிய சாட்சியா சவாலா இருக்குது. எலியாவின் நாட்களே மரித்த குழந்தை திரும்ப உயிரோடு எழும்புகிறது. 2 ராஜாக்கள் 4:32 வாசிங்க. எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவரும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கிட்டே போய் தன் வாயை பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்களை அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கை அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவன் மேல் முககுப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் மேல் உடல் அனல் கொண்டது. பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. எலியாவின் நாட்கள்ல நடந்தது போலதான் எலிசாவின் நாட்கள்ல நடக்குது. இங்க ஒரு பிள்ளையும் இதே போல சம்பவம் தான். மரித்து போகிற அந்த பிள்ளைக்கு எலிசா மேல அப்படி விழுந்து கடந்து செபிக்கும் போது வேதம் இங்கே நமக்கு காண்பிக்கிறது. மரித்த இந்த குழந்தை என்ன செய்கிறது? உயிரோட எழும்புகிறது. ஆண்டுடைய வல்லமையை பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் எலியாவின் நாட்கள்ல நடந்தது, எலிசாவின் நாட்கள் நடந்தது. இன்னொரு சம்பவத்தை காண்பிக்கிறவங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 13:21 வாசிங்க. 2 ராஜாக்கள் 13:21. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுகையில் அந்த தண்டனை கண்டு அந்த மனுஷன் எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊனின்றி எழுந்து நின்றான். மூணாவது சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 3வது மோவாபின் தண்டுகளிலே ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணும்படியாக தற்செயலா வந்து அங்க தோண்டினாங்க. தோண்டின இடம் எந்த இடம் தெரியுமா? எலிசா என்கிறதான தேவனுடைய மனுஷனை அடக்கம் பண்ணின இடம். அந்த இடத்துல தோண்டின போது எலிசாவுடைய எலும்புகள் வெளியில தெரியுது. 1 வருஷத்திற்கு முன்னால நடந்த சம்பவம். எலிசாவை அடக்கம் பண்ண அடுத்த ஆண்டுல இந்த சம்பவம் ஆகுது. அந்த எலிசாவுடைய எலும்புகள்ல அந்த வாலிபனை போட்ட போது வேதம் சொல்லுகிறது, மரித்த வாலிபன் தவாக்கன் உயிரோடு எழும்பி நின்னுட்டானா. மூணாவது சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். முதலாவது என்ன சம்பவம்? எலியா குழந்தை மீது ஜெபித்த போது எனக்கு பிடிச்சிட்டு நான் பண்ண ஆக்ஷன். 2வது எலிசா ஜெபித்த போது குழந்தை உயிரோடு எழும்புது. 3வது மரித்த எலிசாவினுடைய எலும்புகள் மேல ஒரு வாலிபனை போட்ட போது அவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். 4வது வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:40. வேகமா வாசிங்க. நேராயிட்டு. Thank you Lord. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:40. எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு பேதுரு சொன்னாரு. தபித்தாலே, மரித்த தபித்தாலே, டெட் பாடியாய் கிடக்கிற குளிப்பாட்டி அடக்கம் பண்ண தயாரா வச்சிருக்காங்க. குளிப்பாட்டிட்டாங்க. பைபிள் சொல்லுது தபித்தாலே என்ன பண்ணிட்டாங்க? குளிப்பாட்டியும் வச்சாச்சு. அப்படின்னா இனி என்னதான் புதைக்கிறதான். தபித்தாலே எழுந்துரு.
அப்பா எவ்வளவு பெரிய மிராக்கிள் பாருங்க. மரித்து அடக்கம் பண்ண போறாங்க. இப்போ தபித்தால மரித்துட்டா அவளை குளிப்பாட்டி வைத்திருக்கிறாங்க. ஆனா அங்கே வெளிப்படுகிற ஆண்டவருடைய அந்த வல்லமை பாருங்க. மரணத்தின் கூரை ஒடிக்கிற ஆண்டவருடைய வல்லமை பாருங்க. தபித்தால் உயிரோடு எழுப்பி வருகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:10 வாசிங்க வேகமா. அடுத்தது காண்பிக்கிறேன். Thank you Lord. ஒரு ஆள் வாசிங்க பாடந்தாங்க, கிட்டார் பாடந்தா. யாராவது ஒருத்தர் வாசிக்கும் போது மற்றவங்க டபாக்குன்னு வாய் பொத்திடணும். சேர்ந்து கிடக்குன்னு வாசிக்கும் போது அது குழப்பம் ஆயிடுது. கவனிங்க அடுத்த சம்பவம் பாருங்க. இங்க செய்தியில தூங்குனவன் என்ன செய்துட்டான்? கீழே விழுந்து இறந்துட்டான். இவன் பேரு ஐத்தியூபு. செய்தி கேட்டுட்டு இருக்கும் போதே 3வது மெத்தையில இருந்து 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான். பவுல் ஓடி போய் அவன் மேல விழுறான், அவனை அணைக்கிறான், ஜெபிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த வாலிபன் என்ன செய்யறாரு? உயிரோடு எழும்பி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை ஆயிட்டு? 5 ஆயிட்டு நினைக்கிறேன். 5 ஆயிட்டா இல்லையா? 3 சம்பவம் ராஜாக்கள் இருந்து காமிச்சேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருந்து 1 காமிச்சு. இது 2வது. எத்தனை 3 2 5. அடுத்தது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இயேசுவினுடைய நாட்கள்ல நடந்த சில காரியங்களை காண்பிக்கிறேன். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 52வது வசனம். சீக்கிரமா. இயேசுவினுடைய நாட்கள்ல நடந்தது காண்பிக்கிறேன். எல்லாரும் அழுது நம்மள போல ஆட்கள் இதெல்லாம் அவனை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அல்லாதீங்கள், அவன் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார். அவ இப்பதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிற. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாகல, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறார். நம்பிக்கையோட ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நான் சொல்றவங்களுக்கு நம்பிக்கையோட தயவு செய்து போக. ஒருவேளை ஏன்னா வசனம் சொல்லுது பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. ஒருவேளை போனா நம்பிக்கையோட போங்க. ஆமா திரும்ப வரணும்னு சொல்லி இந்த 2-3 பேர் கூடி உட்கார்ந்துக்கிட்டு குசுறு இது இந்த செத்தவங்களுக்கு புகை போடுற மாதிரி பேசுவாங்க தெரியல. 2-3 பேர் இந்த சேலையும் இப்படி எடுத்து ஒரு மாதிரி அது இப்படி அது உயிரோட இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்படி பேசாதீங்க. இங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. வசனம் சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? அழுதுட்டு இருந்தாங்களா? ஒரு கூட்டம் ஒப்பாரி கூட்டத்தையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒப்பாரி கூட்டமும் உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டே எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இயேசு சொல்லுகிறார், அவன் மரிக்கவில்லை. அவன் எப்படி இருக்கிறா? குளோரோஃபார்ம் கொஞ்சம் கூடிட்டு அவன் நித்திரையா இருக்கிறா. அவன் சாகல. ஒரு எத்தனை வயசு சிறுமி? 12 வயசு ஒரு சிறுமியை, மரித்த சிறுமியை இயேசு எழுப்புகிறார். லூக்கா 7:15 வாசிங்க வேகமா. இரண்டாவது ஒரு சம்பவம் இயேசுனுடைய நாட்கள் என்ன நடக்குது? ஒரு வாலிபன் மரிக்கிறான். மரித்த வாலிபனை இயேசு என்ன செய்கிறார்? பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திருங்கிறார். வாலிபன் எழுந்து அப்படியே உட்கார்ந்து பேசுறா. எல்லாரும் கேட்டீங்க. இரண்டாவது சம்பவம் இயேசுனுடைய நாட்கள்ல. முதலாவது ஒரு 12 வயது ஒரு குழந்தை, இரண்டாவது ஒரு வாலிபன், மூன்றாவது இன்னொரு சம்பவம் நடக்குது. யோவான் 11:44 வாசிங்க வேகமா. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் வேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கட்டவிழ்த்து மரித்த லாசரு. மூன்றாவது இயேசுனுடைய நாட்கள்ல முதலாவது ஒரு சிறுமி மரித்த சிறுமி எழும்புகிறார். ஒரு வாலிபன் மரித்தவன் எழும்புகிறார். மூன்றாவது லாசரு எழும்புகிறார். பெரிய மனுஷன். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றாரு பாருங்க மிராக்கல். சின்ன பிள்ளை மரித்தது, வாலிபர்கள் மரித்தது, பெரிய ஆள் மரித்ததையும் ஆண்டவர் எழுப்பி விடுறார். அவர் விரும்புகிறார் ஐயா என்ன தெரியுமா? தீர்க்காயுசோடு நாம் வாழ வேண்டும். அதற்கு நடுவுல இந்த மரணம் வந்து நம்முடைய சரீரத்தை இப்படி என்ன செய்திடக்கூடாது? தொந்தரவு பண்ணிடக்கூடாது. நம்ம கிட்ட சேட்டை பண்ணிடக்கூடாது. நம்ம தீர்க்காயுசோடு யோபுவை போல, யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான்னு சொன்னது போல
மரணம் உண்டு, அது வேதம் நமக்கு சொல்கிறது. ஆனா நம்ம ஆயுசு நாட்களுக்கு நடுவுல மரணம் வரக்கூடாது, வந்து அதை விடக்கூடாது, அதை நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா அந்த ஜெயிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டவர் கொண்டு நமக்கும் உண்டு. நம்ம அவரை விசுவாசிக்கிறபடியால், நம்புகிறபடியால், அவரை ஏற்றுக்கொண்டபடியால், அவருக்காக வாழ்கிறபடியால் நாம ஜெயிக்க முடியும். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. தேவனால் பிறந்தவன் எவனும் ஜெயிக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய மக்கள், நான் முடிக்க விரும்புகிறேன், ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. 3 முக்கியமான காரியங்களை வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு காண்பித்தேன். நிறைய நான் பேசல, ஆனா நிறைய வசனத்தை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். 3ஆம் நாள் என்று தேவன் நிர்ணயித்த அந்த நாளின் சில மகிமை குறித்து உங்களோடு பேசினேன். அந்த 3வது நாள் தேவனே நியமித்த ஒரு நாள். அந்த 3வது நாளின் பல மகிமை வேதத்திலிருந்து காண்பித்தேன். ஏன் இன்றைக்கும் ஒரு 3வது நாள்? இந்த 3வது நாள்ல இயேசு கடைசியாக செய்து காண்பித்த ஒரு மகிமையான காரியம் என்ன தெரியுமா? மரணத்தையே அவர் ஜெயித்து காண்பித்தார். அவரோடு கூட வேத வசனங்களும் நமக்கு சொல்கிறது. புதிய ஏற்பாடு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவருக்குள்ள நடக்கிற சம்பவங்கள், தேவனுடைய மனிதர்கள் ஜெபிக்கும் போது, தேவனுடைய மனிதர்கள் கைகளை வைக்கும் போது மரணத்தின் கட்டுகள் உடைக்கப்படுது, மரணத்தின் சங்கிலிகள் முறிக்கப்படுது, மரணத்தின் கூறுகள் அழிக்கப்படுகிறது. ஆமென். கேன்சர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மகா ஓடி வந்தார் ஒரு 2 மாசத்திற்கு முன்பாக. இளம் வயது பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஓடி வந்து என்கிட்ட ஏங்கி அழுறா, பாஸ்டர் எனக்கு கேன்சர் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நம்ம நேசிக்கிற ஒரு மகா, ஊழியத்தை, சபையை, எங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளை. திடீர்னு வந்து ரிப்போர்ட் வந்து இப்படி சொன்னோன்னே ஆவியானவர் எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், மகளே, ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணுமே இல்லை, உனக்கு ஒண்ணுமே இல்லை. அது அழுது பயங்கரமா ஏங்கி, இல்ல எனக்கு மரணத்தின் கூறு, மரணத்தின் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா ஆவியானவர் சொன்ன ஒரே வார்த்தை சொன்னேமா, உனக்கு ஒண்ணுமே இல்லையா, உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. நம்பிக்கையோடு அந்த தெய்வ பிள்ளை போன பிறகு ஒரு 4-5 நாளுக்கு பிறகு திரும்ப கூப்பிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் செக்அப் பண்ணி இருக்கிறாங்க. அதுல வந்து அந்த ரிப்போர்ட்டோடு தேவனுடைய ஆலயத்திற்கு அது சந்தோஷமாய் ஓடி வந்தது. ஏன்னா அதற்கு ஒண்ணுமே கிடையாது. 5 நாள்ல ஆண்டவர் செய்த ஒரு அதிசயத்தை பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வணங்குகிற, நாம் தொழுதுகிற ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாது. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவர். உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நமக்கு மீட்பு உண்டாக, நாம் மோட்சத்திற்கு போக வழி உண்டாக நமக்காக அவர் சிலுவையிலே பலியானார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அந்நாள் 3வது நாள் உயிரோடு எழும்பினார். எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார், நம்முடைய சபையில இருக்கிறார், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய எங்கிலும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றார், இந்த 3வது நாளிலே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே. 3வது நாளின் மகிமை, விசேஷ காரியம் என்ன தெரியுமா? இயேசு மரணத்தை ஜெயித்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். 3வது நாளின் மகிமை இதுதான். நம்புறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். நம்ம எல்லாரும் அப்படியே எழுமிருந்து ईशु ईशु मेरा ईशु